பிரைஸ் தி லார்ட். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் சத்ருவாகிய சாத்தான் உங்கள் வாழ்க்கையில் பல விதங்களில் விளையாடி கொண்டிருக்கிறான். முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில், அதாவது ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து சரியான பாதையில் நீங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களை கீழே விழ வைக்க வேண்டுமென, நீங்கள் சறுக்க வேண்டுமென, நீங்கள் வெற்றியை அடையாமல் தோல்வியை சந்திக்க வேண்டுமென சாத்தான் வெற்றி பெறுவதற்காக உங்களுக்கு தவறான உபதேசங்களை உங்கள் நண்பர்கள் மூலமாகவோ இல்லை உங்களுக்கு மிகவும் நெருங்கின உறவினர்கள் மூலமாகவோ அல்லது உங்கள் நம்பிக்கைக்கு உரிய ஏதோ ஒரு நபர் மூலமாக உங்களை திசை திருப்புவான், தவறான வழிக்கு கொண்டு செல்வான். நீங்கள் செய்வதெல்லாம் தப்பில்ல, இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாதுன்னு சொல்லுவான். இந்த காலத்தில் இதெல்லாம் சகஜதான் அப்படின்னு உங்கள் மனசை மாற்றுவான். இன்னும் சில பேர்கிட்ட இந்த உலகத்தில் ரொம்ப நல்லவனாக இருக்காத அப்படின்னு சொல்லுவான். அதனால் நீ என்ன தான் பார்த்த? ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, சத்ருவாகிய சாத்தான் நம்மளுடைய மனதை குழப்புகிறவன். எனவே மிகவும் ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தர் சொல்கிறார், ரோமர் 16:17, அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினையும் இடரல்களையும் உருண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். நல்லவர்களை விட்டு விலகுவதுதான் தவிர உங்களை தவறான பாதைக்கு கொண்டு செல்கிறவர்களை விட்டு விலக வேண்டும் என்றுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு புத்தி சொல்கிறார். கர்த்தர் உங்களோடு பேசுகிறத அசட்டை பண்ணாதீங்க. என் மகன் என் மகள் விழுந்து போகக்கூடாது எனவும் சத்ருவாகிய சாத்தானின் வலையில் சிக்கிடக்கூடாது எனவும் உங்களுக்காக தான் இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசிக்கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, ரட்சிப்பை சுதந்தரித்து கொள்ளுங்க. சத்ருவாய் சாத்தான் அல்ல, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடு ஜெயத்தை பெறுவீர்கள். Have a blessed day. Jesus bless you.